பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் கமலாலயம் வருகை தந்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்றைக்குள் இறுதி செய்யப்படும் என நேற்றைய தினமே பாஜக தரப்பிலே தெரிவிக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே புதிய நீதி கட்சி சார்பில் ஏசி சண்முகம் தலைமையில் இன்றைய தினம் பாஜக அலுவலகம் வந்திருந்த ஏசி சண்முகம் முன்னிலையில், அதே போல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் வேலூர் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தமாயிருக்கிறது. அதன் பிறகாக தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாஜக அலுவலகத்தில் வருகை தர இருக்கிறார்கள். முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் வருகை தந்திருக்கிறார். அதே போல இன்றைய தினம் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பாஜக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். ஏற்கனவே பாஜகவுடைய உயர்மட்ட குழு கூட்டம் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. உயர்மட்ட குழு கூட்டத்தில் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்ட நேரத்தில் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே நிலவருகிறது. ஏற்கனவே 5 தொகுதிகளை பாஜக தரப்பிடம் அமமுக கேட்டிருந்தார்கள். தஞ்சாவூர், தேனி, சிவகங்கை, திருச்சி என 5 தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் அமமுகவிற்கு 3 தொகுதிகளை ஒதுக்க பாஜக தரப்பு முன்வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தஞ்சாவூர் தொகுதியை தமிழ் மாநில காங்கிரசும் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த பாஜகவுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் அரை மணி நேரத்துக்கு முன்பாக வந்த ஜி கே வாசனுடன் தொகுதி பங்கீடு கையெழுத்தாவதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திலே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தரப்பில் இருந்தும் அந்த ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் வருகை தர இருக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் எந்த தொகுதிகளுக்கு, எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினமே அனைத்து கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாமகவிற்கு ஏற்கனவே 10 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள். அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு 2 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 3 தொகுதிகளும், ஓபிஎஸ் தரப்பிற்கு 1 அல்லது 2 தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன்வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 39இல் 20 தொகுதிகளில் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்த பாஜக தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாவதில் தாமதமாகதாக பாஜகவுடைய தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் ஓபிஎஸ் தரப்பு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் என 3 கட்சிகளுக்குமே தொகுதி பங்கீட்டில் கையெழுத்து ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 3 தொகுதிகளை ஒதுக்க பாஜக தரப்பு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் தஞ்சாவூர் தொகுதியை விட்டுக் கொடுப்பதில் தமிழ் மாநில